இன்றைக்கி என்ன செய்தி? நம்ம பார்க்க போகிற சீரியல் வந்து மகாநதி சீரியல் தாங்க. இன்றைக்கி சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி அழுகையும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, நிறையா ஆனால் அழுகை தான் இருக்குது. இந்த எபிசோடு வந்து விஜய் அண்ட் காவேரிக்கான ஃபேன்ஸுக்கான எபிசோடு கிடையாது. பட் ஆனால் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோடு தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரியல் வந்து இப்போது வேறு மாதிரி மாறும். நான் சொன்ன மாதிரி தாங்க கதைக்களம் போகுது. இப்போ வாங்க என்னென்ன நடந்துருச்சுன்னு பார்க்கலாம். அதான் விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டார் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து காரில் பேசிக்கிட்டே வருவாங்க. அதான் அவங்க மொத்தமாக கிளம்பிடுறாங்க இல்லையா? காரில் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த 3 வருஷத்தில் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் நான் மறந்துட்டேன், எனக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எனக்கும் நர்மதாக்கும் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணல, இந்த 3 வருஷத்தில் வேறு ஏதாவது என்கிட்டலாம் நீங்கள் மறைச்சிருந்தா சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டா, ஆனால் இவளுக்கு குழந்த பிறந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறது, இல்லை இவள் இப்படி இருக்கிறான்னு நினச்சி நான் அழுகவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே அழுகுறாங்க. அப்போது கங்கா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாமே அவள் நல்லதுக்காக தான் பண்ணுறோம், விஜயை ஞாபகப்படுத்த போய் அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அதனால் நம்ம நல்லதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஒன்றும் அழுவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க காரில் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா விஜய் வந்து கண்ணு வந்து காவேரியை மட்டும்தான் தேடும். தேடி அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் உள்ளே ஆரத்தி எடுத்து வந்து கூட அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி காவேரி எங்கன்னு தான் கேட்பார். கேட்டதுக்கப்புறம் இவங்க அப்படியே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போ கூட அவர் வந்து கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, என்ன நான் பாட்டு கேட்டே இருக்கேன், யாரும் காவேரியை பற்றி சொல்லவே மாட்டேறீங்கன்ற மாதிரி கேட்பார். அப்புறம் இந்த பாட்டி அப்படியே ஒரு அழுது ஒரு நாடகம் ஆடுவாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு நாடகம், பொய் எல்லாமே அவ்வளோ கோபம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அழுகுற அந்த சீனெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், காவேரி ஃபேன்ஸ், விஜய் காவேரி அந்த காம்போ ஃபேன்ஸ் இருக்கிறவங்களால சத்தியமாக அதை பார்க்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டமான எபிசோடு தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா வாய் குசாமல் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஸ்பாட் அவுட் ஆகிட்டா, ஆக்சிடெண்ட் ஆனதில் அவள் அங்கேயே சம்பவ இடத்துலையே இறந்துடுறான்ற மாதிரி அவர்கிட்ட பொய் சொல்லி அவர் அதுக்கே போய் அவங்க சித்தப்பா சட்டையை பிடிச்சிருவார். இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் சட்டையை பிடிச்சி, அப்புறம் அந்த விஜய் அழுகிற அந்த சீன்லாம் நிஜமாக சொல்கிறேன் பார்க்கவே முடியாது. கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. என்னாலே இந்த எபிசோட் நிஜமாகவே பார்க்கவே முடியல, அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அவர் சொல்லி அழுகிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்னை விட்டு போக மாட்டாளே, என் கூடையே இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணா, நானும் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேனே, இப்போ என்னை இப்படி விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே அப்படி இப்படின்னு சொல்லி அழுகிற சீனாக இருக்கட்டும். அவங்க தாத்தா மேலே சாஞ்சிக்கிட்டு அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ போகிறேன், என்னால் முடியாது, காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன் அந்த சீனாகட்டும்னு எபிசோடே இன்றைக்கி அழியும் கண்ணீருமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங்கை போட்டு அந்த கிளவி அதுக்காக தான் வந்து குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய காமிச்சோன்னே தான் ஓரளவுக்கு ஆதரவு கொஞ்சம் அவர் வந்து மனசு இறங்குவார். அதுக்கப்புறம் அப்படியே அதை தூக்கி கொஞ்சிட்டு அதோட வந்து அந்த எபிசோடு அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்து அந்த நாளைன்னு ஒரு எபிசோடு வரும் பார்த்தீங்களா, நான் கெஸ் பண்ண மாதிரி தான். ஏன்னா காவேரி ஃபேன்ஸை வந்து என்றைக்குமே இந்த காவேரி விஜய் விக்கா ஃபேன்ஸை வந்து என்றைக்குமே அதை பிரிக்கிற மாதிரி என்றைக்கும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றமாக போயிடும். இந்த எபிசோடு அவங்க ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு பெரிய வலி தான். ஸோ அதிலேருந்து கம்பேக் வரணும்னு சொல்லி சூப்பராக இந்த எபிசோடை வந்து அந்த குழந்த 5 வருடம்னு போட்டு அந்த குழந்தைய இவர் வளர்த்துடுறாரு. வளர்த்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கூப்பிட்டு வரா மாதிரி எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாப்பி தான், எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ அவளுக்கும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதைக்களம் வந்து போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஏன்னா இப்போ குழந்தை வளர்ந்துச்சு இல்லையா, இதுக்கப்புறம் இவங்க ஏதாவது ஒரு இஷ்யூக்காக கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்கும், அங்கே காவேரியை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கதைக்களம் மாறும்னு நான் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் எபிசோடு எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி காவேரி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஒரு பக்கம் சேட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் நாளைக்கான எபிசோடுன்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.